வடபழனி முருகன் கோயில் வரலாறு பற்றி தெரிந்து கொள்வோமா? முருகப்பெருமானின் தீவிர பக்தரான அண்ணசாமி நாயக்கர் என்பவரால் இக்கோயில் தோற்றுவிக்கப்பட்டது. இவர் தனது வாழ்நாள் முழுவதையும் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தார். அவர் பல காலம் முருகப்பெருமானின் ஓவியம் ஒன்றை வைத்து மட்டுமே அவர் வழிபாடு செய்து வந்தார். ஒருமுறை அவர் பழனிமலை முருகன் கோயிலுக்கு சென்று திரும்பும்போது ஒரு சித்தர் அண்ணசாமி நாயக்கரிடம் முருகனை தரிசிக்க இவ்வளவு கடினமான பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் அதற்கு பதிலாக அண்ணாசாமியின் வீட்டிலேயே முருகனை வழிபடுமாறு அறிவுறுத்தினார். அதுடன் வழிபாட்டிற்காக ஒரு முருகர் சிலையை அவரிடம் வழங்கினார். அந்த அழகிய முருகர் சிலைக்கு பூஜைகளை தொடர்ந்து செய்து வந்த அண்ணசாமி நாயக்கர் மக்களின் எதிர்காலத்தை கணித்து கூறும் தெய்வீக அருளை பெற்றார். தன்னை நாடி வருபவர்களின் எதிர்காலம் கூறும் ஆற்றலை நல்வழியில் பயன்படுத்தி பொதுமக்கள், பல்வேறு பக்தர்கள், சாதுக்கள் உதவிட முறைப்படி வடபழனி முருகன் கோவிலை கட்டினார். இக்கோயில் வளாகத்தில் அண்ணாசாமி மற்றும் அவருக்கு உதவிய சித்தர்களின் ஜீவ சமாதிகள் அமைந்துள்ளன. அடுத்த முறை வடபழனி முருகன் கோயிலுக்கு செல்லும் போது இந்த அற்புத சித்தர்கள் ஜீவ சமாதிகளுக்கு சென்று தரிசித்து அருள் பெறுவோம்.